வெல்கம் டு லீட் கோடிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனரி ட்ரீ மேக்ஸிமம் பாத் சம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்குள்ளே உள்ளே போயிடலாம். ஒரு பைனரி ட்ரீ கொடுத்துருக்காங்க, இதோட மேக்ஸிமம் பாத் சம் கேட்குறாங்க. என்னடா சிம்பிளாக சொல்லிட்டேன்னு பார்க்குறீங்களா? இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாத் சம்னா என்னென்னா, இந்த டெஃபினேஷன் படி ஐம் ஜஸ்ட் நாட் கோயிங் கெட்டிங் இன் டு த மச் டீப்பர் இன்டு த டீட்டெயில்ஸ். நான் கொஞ்சம் ஈஸியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. இப்போ இந்த ட்ரீயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாத்து அண்ட் தென் இட் கேன் பி இது மட்டுமே ஒரு பாத்தாக இருக்கலாம் அண்ட் தென் இது மட்டுமே ஒரு பாத்தாக இருக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த ஒரு நோடு மட்டுமே ஒரு பாத்தாக இருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஒரு நோடு கூட பாத்தாக இருக்கலாம், இந்த ஒரு நோடு கூட பாத்தாக இருக்கலாம். ஸோ இட் கேன் பி எனி நம்பர் ஆஃப் காம்பினேஷன். ஸோ இந்த ட்ரீயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ட்ரீயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாத்தாக இருக்கலாம், இந்த லைன் ட்ரா ஆகிறதுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஃபுல்லாகவே. அண்ட் தென் இது மட்டுமே ஒரு பாத்தாக இருக்கலாம், இது மட்டுமே ஒரு பாத்தாக இருக்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதில் எந்த பாத்தை ஆட் பண்ணால் மேக்ஸிமம் சம் கிடைக்கும்னு கேட்குறாங்க. இதுதாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். லெட் மீ கெட் இன் டு த சொல்யூஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் இன்ட்யூஷன் ப்ராப்ளமில் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சிம்பிள் ட்ரீ எடுத்துக்கிறேன், பெரிய ட்ரீ போல். இப்போ இதோட பாத்ஸம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 + 1 + 3 டோட்டலாக 6 வருது. பட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்காது. ஐ மேட் மை ஓன் ட்ரீ. அந்த ட்ரீயில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹேவிங் ஒன் ட்ரீ ஹியர். இப்போ இந்த ட்ரீயை பொறுத்த வரைக்கும் இதோட மேக்ஸிமம் பாத்ஸம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத் பார்ப்போம். ஸோ -2 4 and 3 இந்த பாத் பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக நமக்கு 4 + 3 7 7 - 2 5 வருது. இந்த பாத் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 + 3 7 வருது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் பாத்ஸம். ஸோ இது இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா இது 4 -3 -2 அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 4 + 3 மட்டும்தான் நமக்கு மேக்ஸிமம் பாத்ஸம் கொடுக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னா, either I need to compare all the combination in this particular tree node and then subtree. ஃபஸ்ட்டு இந்த ட்ரீயில் இந்த ரூட் எடுத்துக்கிறேன், இதை ரூட்டை எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எய்தர் இது பெருசாக இருக்கணும், இது பெருசாக இருக்கணும், இது பெருசாக இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த 2 காம்பினேஷனும் பெருசாக இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த 2 காம்பினேஷனும் பெருசாக இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த 3 காம்பினேஷனும் பெருசாக இருக்கணும். ஸோ இவங்க இன்னொரு ஐடியாலஜி என்ன சொல்கிறாங்கன்னா இட் ஷுட் நாட் பி இட் கேன் ஒன்லி பாஸ் ஒன்லி ஒரு நோடு வரைக்கும் தான் பாஸ் ஆகணும், ரிட்டன் வரக்கூடாது. ஸோ அதை எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்படி போயிட்டு ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்படி போயிட்டு அதேமாரி இப்படி போகக்கூடாது. ஐ நீட் டு ட்ராவல் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். எய்தர் ஐ நீட் டு ட்ராவல் இன் திஸ் டைரக்ஷன் or else travel like this. So it should not like இப்படி போயிட்டு இப்படி இப்படிலாம் போகக்கூடாது. ஸோ it need to be only one direction. ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளத்தோட பேசிக் இன்ட்யூஷன் அண்ட் ஐடியா. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஐம் கோன் டூ இஸ் ஒரு 4 காம்பினேஷன் இருக்குது. ஸோ பேசிக்காக இது ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ப்ராப்ளத்தை. ஸோ இந்த நான் சின்ன ட்ரீ எடுத்துக்கிறேனே. ஃபஸ்ட்டு ரூட் நோட் பெருசாக இருக்கான்னு பார்க்க போகிறேன். அப்படி இல்லைனா சைல்டு நோட் பெருசாக இருக்கான்னு பார்க்க போகிறேன். அப்படி இல்லைனா இந்த 2 காம்பினேஷனும் பெருசாக இருக்க போகிறேன். ரூட் ப்ளஸ் லெஃப்ட் நோடு, அப்புறம் ரூட் ப்ளஸ் ரைட் நோடு அண்ட் தென் காம்பினேஷன் ஆஃப் ஆல் தி 3. ஸோ இதில் எது மேக்ஸிமம் வருதோ அதை நான் சென்ட்ரலைஸ்டாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வருவேன். பை கீப் ஆன் கோயிங் த்ரூ த ஈச் அண்ட் எவ்ரி நோட் ஆஃப் த ட்ரீ. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ட்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இதை ரூட் நோடாக எடுத்துகிட்டு நான் இந்த 2 சைட்லேயும் செக் பண்ணுவேன். ஸோ இங்கே 2 வரும்போது இங்கே ஒரு காம்பினேஷன் வரும் எனக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் 2 ப்ளஸ் இங்கே நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வில் பி செக்கிங் இந்த பாத்தும் அண்ட் தென் இந்த பாத்தும் ஐ வில் பி செக்கிங் இட். ஸோ அப்படி செக் பண்ணும்போது
இதை நான் ஒரு சப்ட்ரீயாக கன்சிடர் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நான் மறுபடியும் சால்வ் பண்ணுவேன். இதில் சப்ட்ரீயாக கன்சிடர் பண்ணி நான் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவேன். அண்ட் தென் லைக் இதில் ரெண்டுத்தில் எது மேக்ஸிமம் வருதோ அதை சால்வ் பண்ணுவேன், அதை ஆட் பண்ணிப்பேன். அப்படி இல்லைனா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தும் நான் ஆட் பண்ணிக்கலாம். கோட் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். லெட் மீ ரைட் த கோட் ஃபார் திஸ் ரைட் நோ அண்ட் தென் I'll explain in details again. ஸோ அவங்க மேக்ஸிமம் பார்ட்ஸம்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஹெல்ப்பர் மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த ஹெல்ப்பர் மெத்தட் க்ரியேட் பண்ணேன்னா, what I'm going to do is every time this function is going to call, I'm going to reset this value with this ஒரு integer minimum வேல்யூவோட நான் ரீசெட் பண்ணி போகிறேன். So let me assign integer.minim and then let me call this path variable. பார்த்துட்டு நான் இந்த ரூட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஆல்வேஸ் I'm going to return this maximum. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இப்போ நோடு ரூட் நோடு நல்லா இருந்ததுன்னா I'm gonna return 0 by default. இது என்னோட பேஸ் கண்டிஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லெஃப்ட் சப்ட்ரீக்கு சால்வ் பண்ணுவேன் அண்ட் தென் ரைட் சப்ட்ரீக்கு சால்வ் பண்ணுவேன். ஸோ வாட் ஐம் கோனா டூ இஸ் ஐம் கோனா ஃபைண்ட் த லெஃப்ட் சப்ட்ரீயோட மேக்ஸ் அண்ட் ரைட் சப்ட்ரீயோட மேக்ஸ். ஸோ இந்த ட்ரீயை வச்சு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வந்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட் ஐம் கோனா டூ இஸ் ஐம் கோனா சால்வ் ஃபார் திஸ் லெஃப்ட் சப்ட்ரீ அண்ட் தென் திஸ் ரைட் சப்ட்ரீ. ஸோ ஏன்னா ட்ரீ வந்து கீப் ஆன் இட்ஸ் கோன் பி க்ரோயிங், we cannot see into the single சின்ன ட்ரீக்கு சால்வ் பண்ண முடியாது. ஸோ லெட் மீ டூ இட் ஃபார் அ ஸ்மால் ஒன் ஃபர்ஸ்ட். ஸோ வாட் ஐம் கோனா டூ இஸ் இன்டிஜர் லெஃப்ட் மேக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். லெஃப்ட் மேக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இட்ஸ் அ சப் ப்ராப்ளம் தான், ஏன்னா ஒவ்வொரு சைடுக்கும் வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். லெஃப்ட்டு அதே மாதிரி ரைட் மேக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சிட்டு what I'm going to do is I'm going to do the same thing for the right side of the tree. So solving for left subtree இந்த பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நோடுன்னு தோணும், இதில் பார்த்தீங்கன்னா ட்ரீன்னு ஒரு ஐடியா வந்துடும். அதே மாதிரி இது சால்விங் ஃபார் ரைட் சைடு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் மேக்ஸும் ரைட் மேக்ஸும் நான் பார்ட்ஸும் கண்டுபிடிக்கிறேன். லெஃப்ட் சைடில் இருக்க ட்ரீக்கும் ரைட் சைடில் இருக்கும் பார்ட்ஸும் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, தென் வாட் ஐம் கோனா டூ இஸ் ஐம் கோனா ஆட் ஆல் டுகெதர் இந்த சினாரியோ. சும்மா இப்போதைக்கு ஒரு டெம்பரரியாக வந்து இப்போதைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி I'm gonna have the summation of all together equal to root dot val plus left max and then right max. Okay, now இப்போதான் வந்து நம்ம இந்த 4 காம்பினேஷன்ஸ் செக் பண்ண போகிறோம். என்னென்ன காம்பினேஷன்னா, either this root value has to be maximum or as root plus left node or as root has to be maximum or else root plus left node need to be maximum. And then அப்படி இல்லைனா இந்த மூணுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுறது எது மேக்ஸிமம் I'm gonna find it. So I'm gonna finding the combination of all the paths. So ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் லெஃப்ட் சப் ட்ரீன்னு வச்சுக்கலாமே. ட்ரீ ஈக்குவல் டு மேக்ஸா ஒன்று என்னோட ரூட்டோட வேல்யூவோட கம்பேர் பண்ணுறேன். இந்த ரெண்டு வேல்யூயும் கம்பேர் பண்ணுறேன், எது பெருசுன்ட்டு வந்து. இல்லை ரூட் டாட் வேல் டாட் இந்த லெஃப்ட் சப் ட்ரீயோட மேக்ஸிமம் ரெண்டு ஆட் பண்ணால் எது மேக்ஸிமம் வருதுன்னு நான் செக் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து லெஃப்ட் சப்ட்ரீக்கு, இதே வந்து ரைட் சப்ட்ரீக்கு அதே காம்பினேஷன் தான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் மேக்ஸ் பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ நான் என்ன செக் பண்ணியிருக்கேன்னா, either this or this
ஆர் திஸ். இந்த தான் சப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். இன்னொரு காம்பினேஷன் என்னென்னா இதையும் அண்ட் தென் இதையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன் அடுத்த ஸ்டெப்பில் வந்து. ஏன்னா இதுவும் ஒரு பாத் தானே வந்து, இந்த ரெண்டு பாத்தில் எந்த பாத் பெருசுன்னு நான் கம்பேர் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் max of one side of path equal to math dot max of இந்த ரெண்டுத்தில் எது பெருசுன்னு பார்க்குறேன். அப்புறம் அடுத்த காம்பினேஷன் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த ரெண்டுத்தில் பெருசு கண்டுபிடிச்சி ஏதாச்சும் ஒன்று பெருசாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிட்டு ஆல் டுகெதர் எல்லாத்தையும் சேர்த்து அது பெருசான்னு பார்க்குறேன். ஸோ இன்டிஜர் மேக்ஸ் சம் of all or one side path equal to மேலே வந்த அந்த காம்பினேஷனில் ஒன்றையும் இந்த ஆல் டுகெதர் ஆட் பண்ணியிருக்கோம்ல, இந்த எல்லாத்தையும் வந்து பார்க்குறோம். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறேன்னா, இந்த ரூட் வேல்யூ பெருசாக இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா ரூட் ப்ளஸ் 1 இதுதான் ஃபஸ்ட் காம்பினேஷன் செக். ரூட் பெருசான்னு பார்க்குறேன், அப்படி இல்லைனா ரூட் ப்ளஸ் ரைட் சப் ட்ரீ பெருசான்னு பார்க்குறேன். இது வந்து ஃபஸ்ட் காம்பினேஷன். ஸோ அதுக்கப்புறம் அதில் வர ரிசல்டண்ட்டை எடுத்துட்டு இந்த சைட் இந்த பாத்தும் அண்ட் தென் இந்த பாத்தும் கம்பேர் பண்ணுறேன். இது ஒரு காம்பினேஷன். ஸோ நம்ம மேக்ஸ் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து பெருசு கிடச்சிரும். ஒரு பாயிண்டில் வந்து பெருசு கிடச்சிரும். அப்புறம் ஆல் டுகெதர் எல்லா காம்பினேஷனையும் வந்து நான் மேக்ஸிமம் செக் பண்ணுறேன். ஸோ எது மேக்ஸிமம் வரும்போ அது எண்ட் ரிசல்ட்டில் வந்து இங்கே வந்துடும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே மேக்ஸ் சம்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன்ல, இந்த மேக்ஸிமில் மேத் டாட் மேக்ஸ் இது வந்து இட்ரேஷனில் போயிட்டுருக்கும். ஐ மீன் லைக் உள்ள ரெக்ரேஷனில் திரும்பி போயிட்டுருக்கும். ஸோ எய்தர் திஸ் gonna be the maximum or else like a combination of இதுதான் ஃபைனல் ரிசல்டன்ட். ஸோ இதில் எல்லாமே கம்பேர் பண்ணி இதுதான் நமக்கு ஒரு ஃபைனல் ரிசல்டண்ட்டாக வரும். இந்த ஃபைனல் ரிசல்டன்ட் பெருசாக பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறோம். இது ஒரு அப் டு திஸ் இது ஒரு லாஜிக் ஒன்றும் இல்லை. ஆல் 4 காம்பினேஷன் நம்ம வந்து திரும்ப செக் பண்ணிகிட்ருக்கோம் வந்து. ஸோ இதை நீங்கள் டீட்டெயில்டாக உள்ள ஒரு ப்ராப்ளத்தை ஒரு நிமிஷம் ஸ்டெப் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி ஈஸிலி. ஓகே, நான் ஃபைனலாக இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணுவேன்னா, இந்த மேக்ஸிமம் ஆஃப் ஒன் சைட் ஆஃப் நோட் இதை தான் ரிட்டர்ன் பண்ணுவேன். இதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. எதுக்காக இதை ரிட்டர்ன் பண்ணாமல் இதை ரிட்டர்ன் பண்ணுறேன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆல்டுகெதர் நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணேன்னா, இங்கே சப்போஸ் இந்த நோட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது எப்படி கால்குலேட் பண்ணிக்கணும்னா, இப்படி வந்துட்டு அண்ட் தென் லைக் இப்படி எடுத்துக்கும். ஸோ இட்ஸ் டேக்ஸ் like this, which is like not allowed by the as per the problem statement. நம்ம ஒரு சைடு தான் பார்த்து எடுத்துக்கணும். ஒன்று இப்படி வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா இப்படி வந்திருக்கணும். ஸோ அதனால தான் வந்து ஆல்வேஸ் we are returning the one side of the path. So let me run this problem statement. hope typo இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர், பக்காவாக ரன் ஆகிடுச்சு. ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டட் இன் இட்ஸ் ஒர்க்கிங் குட். ஸோ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணுறனால இன்டர்னல் ஸ்டாக் சைஸ் வந்து பிக் ஆஃப் என் வரும். அண்ட் தென் லைக் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா சேம் லைக் இஃப் இட் இஸ் பேலன்ஸ் ட்ரீனா லாக் என் வரும், இல்லாட்டி ஹைட் ஆஃப் த ட்ரீ வரும். ஸோ எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் பிக் ஆஃப் என். ஸோ இந்த ப்ராப்ளமில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். I'll try to explain more as possible. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.